ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம எப்பயும் போல் ஒரு மேட்ச் சிஎஸ் ரேங்க்டு வந்து ரோட் டு எலைட் மாஸ்டர் கைஸ், அந்த மேட்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். பாருங்கள், இந்த வீடியோவில் வந்து நான் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி தரப்போகிறேன். சிஎஸ் ரேங்க்டு எப்படி புஷ் பண்ணணும், என்னால் மாஸ்டர் அடிக்க முடியல, இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொஞ்சம் சொல்லித்தாங்க அப்படின்னு கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. அதனால தான் இந்த மேட்ச்சில் நான் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி தரப்போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ரஷ்ஷராக இருந்தீங்கன்னா டக்குன்னு ஏறாதீங்க. கொஞ்சம் உங்கள் டீம்மேட் கூட கொஞ்சம் இருந்து வெயிட் பண்ணி ஆடுங்க கைஸ். வெயிட் பண்ணி ஆடினீங்கன்னா உங்கள் டீம்மேட்டும் நீங்களும் டக்குன்னு அழகாக ஆடிடலாம். இங்கே நான் வந்து ஏறின உடனே ஒரு டவுன் வச்சிட்டேன்னா இவனுக்கு ஃபஸ்ட்டு இப்போ நான் டவுன் அடிச்சு கிளியர் பண்ணிட்டு அப்புறம் நான் ஆகிடுவேன். இந்த ஃபஸ்ட்டு ரவுண்ட் வந்து நாங்கள் தோற்றுருவோம். எப்பயுமே நாங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் அந்தளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கிறதில்ல. அதனால தான், ஏன்னா எங்கள் ஸ்குவாட்லேயே அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு யாருமே கன் எடுக்க மாட்டாங்க. ஒருத்தன் இப்போ நானே கூட ஒரு வாட்டி எடுக்க மாட்டேன், ஒரு வாட்டி தான் எடுப்பேன். நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டவுன் வச்சிட்டிங்கன்னா வேறு எங்கேயும் போகாதீங்க. பக்கத்தில் எனிமி இருந்தானா டக்குன்னு போங்க. சப்போஸ் இப்போ பக்கத்தில் எனிமி இல்லை, ஒரு டவுன் வச்ச உடனே டக்குன்னு அந்த நாக்கை கிளியர் பண்ணிட்டு ஓடிடணும். இப்போ பாருங்க, நான் ஒரு நாக் வச்சேன், கிளியர் பண்ணதுனால எனக்கு காயின் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தது. காயின் எக்ஸ்ட்ரா வந்ததுனால இப்போ காயின் எக்ஸ்ட்ரா வந்துச்சுல, டக்குன்னு இப்போ கொஞ்சம் அதிகமாக கன் எடுக்கலாம். இதே நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் கன்று வாங்கலாம், கில்லு அடிக்க முடியாது. அதே மாதிரி கன்று வாங்கலாம் செகண்ட் ரவுண்ட். இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், அதாவது ஒரு ரவுண்டு கூட விடக்கூடாது, ஏன்னா தோத்துட்டோம்ல, ஃபஸ்ட் ரவுண்டே தோற்றல, இதுக்கு மேலே ஒரு ரவுண்டு கூட விடக்கூடாதுன்னு பேசிட்டு ஆடிட்டு இருப்போம். நீங்கள் எப்பயுமே இப்போ நாங்கள் இங்கே வந்து பிளாக் ஆடம் வந்து சொன்னார், நான் தாம்சனில் நல்லா ஆடுறேன், நீ M4A1 எடுத்துக்க அப்படின்னு சொன்னார். என்னால் M4A1 எனக்கு ஆட வராது. அவர் சொன்னார்னா உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு கன்று வேணும் கேட்டு வாங்குங்க. கேட்டு வாங்கினீங்கன்னா அவங்க தருவாங்க, கன்ஃபார்மாக உங்கள் டீம்மேட் கன்ஃபார்மாக தருவாங்க. இப்போ நம்ம டீம் இவனுக்கு தான் கைஸ் ஃபுல் டேமேஜ் தருவேன். என் டீம்மேட் ஒருத்தவனும் வரமாட்டான். நான் பிளாக் ஆடம்கிட்ட கத்துறேன், வா 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 கீழே தான் இருக்கான். சரி, அப்புறம் நான் செத்துருவேன், என்னை கிளியர் பண்ணிடுவான். நம்ம டீம்மேட் தான் அடிப்பார். வேணா பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோடனே நீங்கள் கன்று கொஞ்சம் கேட்டு வாங்குங்க. உங்கள் டீம்மேட்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே தருவாங்க, கன்ஃபார்மாக தருவாங்க. அதனால் கேட்டு வாங்குங்க. அவர் கேட்டதுனால நான் இப்போ தந்தேனா, அதனால தான். நீங்கள் நிறையா பேர் என்னோடய UID கேட்டிங்க, நான் ரிக்வெஸ்ட் தரேன், அதனால் என் கூட ப்ளே பண்ணணுன்னு. என் கூட இப்போ நான் வந்து பூயர் ஸ்ட்ரைக் சேர்த்து வைக்கலான்னு இருக்கேன். அதனால தான் நானும் பிளாக் ஆடமே சேர்ந்துட்டோம். இன்னும் 2 பேர் யாராவது வேணும், நான் செலெக்ஷன் பண்ணுறேன். அதில் நான் ஒருத்தவங்கள சூஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். சாரி, யாராவது 2 பேரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் UID நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு UID தரேன். நீங்கள் ரிக்வெஸ்ட் தாங்க, நான் எல்லாம் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரிக்வெஸ்ட் தரேன், வீடியோ காமிக்கிறேன். நாம் வந்து புதுசாக ஒரு கில்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம், TN Demon Not 7ன்னு. நீங்கள் வரத்துனா வாங்க, நான் கில்டுக்கு தனியாக ரூல்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன், ஓகேவா கைஸ்? ஆனால் இப்போது வந்து இப்போ புதுசாக கில்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கில்லர் 7 டீம்னு ஒரு கில்டில் இருந்தேன். அதுலேருந்து இப்போ நான் வெளியே வந்துட்டு ஒரு புது கில்டு, அந்த கில்டை கொடுத்துட்டு இப்போ புது கில்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வாங்க, நான் ஓப்பன் பண்ணேன், என் கூட இருக்க ஒருத்தன் ஓப்பன் பண்ணான். அதனால் நீங்கள் எல்லாம் கில்டுக்கு வாங்க கைஸ். நான் கில்டு ஐடி தரேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில். கில்டுக்குன்னு தனியாக கில்டு ஐடி தந்துட்டு கில்டு ரூல்ஸுன்னு தனியாக அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டுடுறேன் கைஸ். இப்போ எடுத்தோடனே இங்கே ஒரு டவுன் வைப்பேன் கைஸ். இப்போ இங்கே டவுன் வச்சோடனே இதை கிளியர் பண்ணி, நான் எப்பயுமே பாருங்கள் கைஸ், டவுன் வச்சோடனே கிளியர் பண்ணிடுவேன். டவுன் வச்சோடனே கிளியர் பண்ணிட்டு இப்போ பாருங்கள், பிளாக் ஆடம் இப்போ நான் AWMல கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. AWM அப்புறம் போக போக நல்லா ஆடுவேன். இப்போ பாருங்கள், இங்கே வந்து இப்போ ஒருத்தவனுக்கு 150 தருவோம் பாருங்கள் கைஸ். இப்போல்லாம் லாஸ்ட்டாக ஒருத்தர் வரப்பான், அவனுக்கு 150 தருவோம். நம்ம டீம்மேட் ஏறி போய் கிளியர் பண்ணிவிட்றோம். நீங்கள் நல்லா பேக்கப். இப்போ உங்கள் ஸ்குவாடில் யாராவது 4 பேர் அப்படி இப்படி ஒருத்தர் இப்போ பாருங்கள் 150 தருவோம் பாருங்கள். அவன் எட்டி பார்ப்பான், டக்குன்னு இப்படி 150 கொடுத்தோன்னா நம்ம டீம்மேட் முடிச்சு விட்டார், அவ்வளோதான். இப்போ நீங்கள் உங்கள் ஸ்குவாடில் வந்து 4 பேர் டோட்டலாக, அதில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பிளேயர் வச்சுக்கோங்க. ஒன்று ரஷ்ஷர், இன்னொன்று ஸ்னைப்பர், இன்னொன்று ஆல்ரவுண்டர், இன்னொன்று வந்து கேம்பர். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கேம்பர் இல்லை, சாரி, இன்னொரு வந்து பேக்கப்பு. டோட்டலாக 4 பேர். ஒன்று ரஷ்ஷர், ஒன்று ஆல்ரவுண்டர், ஒன்று பேக்கப், இன்னொன்று ஸ்னைப்பர். கரெக்டாக இந்த 4 பேர் வச்சுட்டிங்கன்னு வைங்க, உங்களுது தாங்க இதெல்லாம் மேட்ச்சே உங்களுது தான். இப்போ நான் நெக்ஸ்ட்டு மேட்ச்சில் உங்களுக்கு கில்டு ஐடி, கில்டு ரூல்ஸு எல்லாத்தையும் தரேன். நீங்கள் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் வாங்க, இஷ்டம் இருந்தால் வாங்க, இஷ்டம் இல்லைன்னா வர்றதுங்க உங்கள் இஷ்டம். அதுக்கப்புறம் ஆனால் கில்டு டக்குன்னு கில்டு லெவல் 5 போய்டும். லெவல் 5லேருந்து லெவல் 6 போகிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா அந்த கில்லர் 7 டீம் நாங்கள் கில்டு லெவல் 6 போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் கைஸ்.
இப்போ நான் ஏறி உடனே நான் செத்துருவேன். இப்போ நம்ம டீம்மேட் பாருங்கள் எப்படி வெயிட் பண்ணி அழகாக எப்படி இந்த ரவுண்டை ஜெயிக்க வைக்கிறான்னு மட்டும் பாருங்கள். இப்போ பிளாக் ஆடம் இங்கே மிடி போட்டுட்ருக்காரா, போட்ட உடனே டக்குன்னு இப்போ பாருங்கள் ஏறுவார், அப்படியே ஏறு போவார். இவர் வந்து டபுள் பேரில் நல்லா ஆடுவார் வச்சுக்கோங்க. பாருங்கள் நம்ம டீம்மேட்ஸை முடிச்சு விட்டானுங்க, அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டு ரவுண்டு, இந்த ரவுண்டு தான் நாங்கள் கொஞ்சம் பார்த்து ஆடணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ நான் நம்ம டீம் நானும் இப்போ நம்ம டீம்மேட்டுக்கிட்ட சரி ஏடபிள்யூஎம் வாங்கிட்டா பிளாக் ஆடம் அப்படின்னு சொல்லுவேன். அவரும் ஏடபிள்யூஎம் வாங்கி தருவார். ஏடபிள்யூஎம் வாங்கி தருவோம், MP40 வாங்கிக்குவோம். இந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கனாலே உங்கள் டீம்மேட் கன்ஃபார்மாக வாங்கி தருவாங்க. இதுக்கு நான் கேரண்டி. இப்போ வந்து பாருங்கள் கைஸ், ஏறுவேன். இப்போ ஏறின உடனே என்ன ஆகும்னு பாருங்களா. இப்போ நாங்கள் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஏறுவோம். ஏறின உடனே நம்ம பிளாக் ஆடம் வந்து நானும் ஃபஸ்ட்டு நான் நாக் ஆகிடுவேன், அப்போ பிளாக் ஆடமும் நாக் ஆகிடுவார் டக்குன்னு. இப்போ பிளாக் ஆட் இப்போ பாருங்கள் அவங்க ஒருத்தன் தான் முடிச்சு இப்போ ஓரியன் போட்டேன். இப்போ முடிச்சு விட்ருவாங்க கைஸ். பாருங்கள் நான் ஏறுவேன், கரெக்டாக முடிச்சு விட்ருவானுங்க பாருங்களா. இப்போ கரெக்டாக எனக்கு முடிச்சு விட்ருவானுங்க. அங்கே லாங்லேருந்து ஒருத்தர் இருப்பான், அவன் தான் எனக்கு முடிச்சு விட்ருவான் பாருங்களா. இங்கே உள்ளே வந்துட்டான்னா அவனை அடிக்கலான்னு ட்ரை பண்ணுவாங்க கைஸ். சரி ஒரு 150 தரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணால் முடிச்சு விட்ருவோம். நம்ம பிளாக் ஆடம் ஒரு க்ளோவால் போட்டுறேன். க்ளோவால் போட்டு நான் ரிவ்யூ அடிக்கிறதுக்குள்ளே இன்னொருத்த வந்து அழுத்தி விட்ருவோம் டக்குன்னு. இப்போ நம்ம டீம்மேட் வந்து பின்னாடி இருந்து பிளாக் ஆடம் சேர்த்துருவார். நம்ம டீம்மேட் வந்து பின்னாடி ரிவ்யூ பண்ணி விட்றாரு. நான் போயிட்டு சூப்பர் மிடி போடுவேன். நம்ம பிளாக் ஆடம் வேறு கத்துறாரு, போச்சு இந்த ரவுண்ட் தோற்றுருவோன்னு நான் சொன்னேன். அவங்க 2 பேருமே செத்தா கூட நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னேன். டக்குன்னு ஒரு மெசேஜ் வந்துடும், அது தள்ளி விட்டு இப்போ நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னேன்னா இப்போ டக்குன்னு இப்போ கீழே இறங்குங்க கைஸ். ஒருத்தவனை தான் நம்ம டீம்மேட் முடிச்சிருவாங்க. இன்னும் மீதி 2 பேர் நான் தான் கைஸ் முடிப்பேன். பாருங்கள் ஒருத்தன் டவுனு, டக்குன்னு ஓரியன் போட்டு பின்னாடி பார்த்தா இவனை ரிவ்யூ அடிச்சு விட்ருவான். ரிவ்யூ அடித்த உடனே மறுபடியும் இவன் நாக்காயிடுவான். மறுபடியும் இங்கே கிளியர் பண்ணிட்டு ஒரு க்ளோவால் போட்டு நீங்கள் எப்பயுமே கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடுங்க. இப்போ பின்னாடி இவனை டவுன், இவனுக்கு ஃபுல் டேமேஜ் கொடுத்துருவேன். அப்படியே ஓடுவான், டக்குன்னு அடிச்சு விட்டு மேட்ச்சை பூயா கைஸ். நான் சொன்னால் நீங்கள் நம்பலை. மாஸ்டர் பொண்ணுன்னு அன்றைக்கி மாஸ்டர் வீடியோ காமிச்சேன். இப்போ பாருங்கள், இப்போ மாஸ்டர் 52லேருந்து 53 போவோம் கைஸ். 53 ஸ்டார். சரி ஓகே கைஸ், பாய், போய்ட்றேன். எல்லாம் பத்திரமா இருங்க கைஸ்.